நம்மள 80% ஆஃப் பீப்புள் மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருப்போம். பேலன்ஸ் 20%ல 10% லோயர் கிளாஸும் அண்ட் பேலன்ஸ் 10% ஹையர் கிளாஸ்ல இருப்பாங்க. 10% ஆஃப் பீப்புளுக்கு இப்போதைக்கு நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் 10% ஆஃப் பீப்புள் வெல் செட்டில்டாகவே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2 ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வெல்த்தையும் அசட்டையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த 80% ஆஃப் பீப்புளுக்கு தான் லோயர் லெவலுக்கு போகக்கூடாதுன்னும் அட் த சேம் டைம் டாப் 10%ல இருக்கிற பீப்புள்ஸ் மாதிரி வெல்த்தி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்க அதுக்காக சிம்பிள் ஆக்ஷன்ஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸ் கூட எடுக்காம நியூட்ரலாகவே இருந்துருக்காங்க. இந்த 80%ல இருக்கிற பீப்புள்ஸ் வெல்த்தி அசட்டை கிரியேட் பண்ணுறதா நினச்சி வீடு, காரு, பைக்கு, கோல்டுன்னு எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக வாங்கி லோன் கட்டிக்கிட்டு அந்த ட்ராப்குள்ளேயே மாட்டிப்பாங்க. நீங்கள் அந்த 80% பீப்புளில் இருந்து டாப் 10%க்கு வர ரிச் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற 4 ஸ்ட்ராட்டஜிஸை சொல்ல போகிறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் ஆன்சர். வெல்கம் டு அவர் பிரதர்ஸ் பாண்டிங் கிளப். உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை டீப் ரிசர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்க இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பில்ட் அ மணி மைண்ட் செட் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் கோல்ஸ். பைக்கில் ஃபியூல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி தான் இந்த மைண்ட் செட்டும். உங்ககிட்ட வெல் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நீங்கள் வெல் செட்டில் ஆக எவ்வளோ மணி தேவைப்படும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வெல் செட்டில் ஆகணும்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுமோ அந்த அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட எண் நம்பர் தெரியாமல் சம்பாதிக்கிறதும் டெஸ்டினேஷனே தெரியாமல் ட்ராவல் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ ஃபிக்ஸ் யுவர் எண் நம்பர். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ரீச் பண்ணணும்னு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அண்ட் மணியை கிரியேட் பண்ணணும்னு இருக்கிற மைண்ட் செட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணவே கூடாது. உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் உங்களை கிரீடின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இந்த மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களை கிரீடின்னு சொல்கிறவங்க யாரும் ரிச் பர்சன்ஸும் இல்லை அண்ட் ஹை வேல்யூ பர்சன்ஸும் இல்லை. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னே சொல்கிற லோ மைண்டட் பீப்புள்ஸ். கிரியேட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் லைக் மைண்டட் பீப்புள்ஸ். லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு தான் உங்கள் கேரக்டர் அண்ட் ஃப்யூச்சரும் டிசைட் ஆகும். நீங்கள் வெல்த்தி ஆகணும்னா உங்களை சுற்றி வெல்த்தி பீப்புள்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். அண்ட் நம்ம லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு 80% ஆஃப் சஜஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ ஹை மைண்ட் செட் அண்ட் வெல்த்தி மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸ் கூட இருந்தால் நீங்களும் சீக்கிரம் வெல்த்தியாக 40 to 50% சான்சஸ் இருக்குது. ரிமெம்பர் திஸ். நீங்கள் 3 idiots கூட இருந்தால் நீங்கள் தான் 4th idiot. 3 jokers கூட இருந்தால் நீங்கள் தான் 4th joker. 3 பவர்ஃபுல் பீப்புள் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் தான் 4th பவர்ஃபுல் பீப்புள். அண்ட் முக்கியமான ரூல், உங்ககிட்ட மணினாலே வேஸ்ட்டு, மணி லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பிஸ்னஸ்னாலே கேம்பிளிங், வேஸ்ட் ஆஃப் டைம்னு பேசுகிற பீப்புள்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒர்க்குக்காகவும் ஜாபு போகவும் ப்ரிப்பேர் ஆன லோ மைண்ட் பீப்புள். இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் உங்கள் கோல்ஸ்க்கு பெரிய ரெட் ஃப்ளாகாக இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் இக்னோர் தெம். டேக்கிங் கால்குலேட்டட் ரிஸ்க். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, டாப் பில்லியனர் லிஸ்ட்டில் இருக்கிற மார்க் ஜக்கர்பர்க் சொன்ன விஷயமே த பிக்கெஸ்ட் ரிஸ்க் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க்னு தான். World that's changing so quickly. The biggest risk you can take is not taking any risk. ஸோ பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இப்போவே க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை நான் ஜாபுக்கு தான் போவேன்னு இருந்தீங்கன்னா ஹை பெய்ட் ஜாப்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் எங்கேஜ்லேயே நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் எப்போ உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பிக் அச்சீவ்மெண்ட்ஸையும் பண்ண முடியும். ரிமெம்பர் இட். ஒரு சின்ன பாண்டில் சேஃப் ஜோனில் இருக்கிற ஃப்ராகை விட ரிஸ்க் எடுத்து சீல வாழ்கிற ஷார்க்குக்கு தான் வேல்யூ அதிகம். ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் பில்ட் யுவர் ஸ்ட்ராங் மைண்ட் செட்.